Lands of Tens, page number 5. This is page number 5. Okay. In the land of tens, there are special calculators with special buttons. So நமக்கு ஒரு calculator கொடுத்திருக்காங்க. Special buttonsலாம் அதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா தாட்ஃபுல் தௌசண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கால்குலேட்டர் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1000 பட்டன் மட்டும் இருக்கு. சரியா? How many times should it be pressed to show? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ 3000 ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு அவங்களே ஆன்சர் குடுத்துருக்காங்க. 3000 இருக்குன்னா, எத்தன தடவ இந்த பட்டன நம்ம பிரஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் ஹாஸ் 1000 பட்டன் ரைட்? அப்ப என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டூ 3000 டிவைடட் பை 1000 போட்டோம்னா என்ன வரும்? ஸோ யூ ஹேவ் டூ பிரஸ் 3 டைம்ஸ். 3 டைம்ஸ் இந்த பட்டன பிரஸ் பண்ணினோம்னா பிளஸ் 1000 இல்லையா? ஸோ 3 டைம்ஸ் இந்த பட்டன பிரஸ் பண்ணினோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 3 டைம்ஸ் கிடைக்குது. நவ் 10,000. 10,000 எத்தனை தடவை பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும்? ஈஸி கால்குலேஷன் தானே? ஸோ 10,000 கேன் பி பிரஸ்ட். 10,000 என்ன பண்ணணும்? 10,000 டிவைட் பை 1000. இப்போ என்ன வரும்? 1010 1010 cancel. You have to press 10 times. Next 53,000. What is 53,000? 53 போட்டு 1000 னா 3 zeros போடணும். Divide by 1000. ஏன் 1000 போடுறேன்? This is 1000 button. அப்போ 3 zeros cancel பண்றோம். How many times? 53 times. 53 times நம்ம இந்த பட்டனை பிரஸ் பண்ணினோம்னா நமக்கு 53,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் 90,000. 90,000 எப்போ? எத்தனை தடவை? 90 times. ரைட்? 1000க்கு எத்தனை zeros இருக்கு? 3 zeros. இந்த 3 zero cancel பண்ணினோம்னா 90 times. நெக்ஸ்ட் 1 lakh கேட்கறாங்க. 1 lakhக்கு எத்தனை zeros உங்களுக்கு தெரியணும். ரைட்டா? ஸோ 1, 10s, 100s, அப்புறம் என்ன வரும்? 1000, 10,000, அதுக்கப்புறம் lakh. ஸோ லேக்குக்கு 1 லேக்னா என்ன பண்ணணும்? 1க்கு லேக்கு கிட்ட 1 போட்டுட்டு மத்தது எல்லாம் 0 போடணும். 1, 2, 3, 4, 5. ஸோ 1 lakh has how many zeros? 5 zeros. ரைட்டா? டிவைடட் பை எத்தனை தடவை பிரஸ் பண்ணணும்னு கேட்கறாங்க? 1000 பட்டனை எத்தனை தடவை பிரஸ் பண்ணணும்னு கேட்கறாங்க. ஸோ டிவைட் பை 1000. 0, 0, 0, 0, 0, 0 cancel. How many times you have to press? You have to press 100 times. 100 times of இந்த 1000 பட்டனை பிரஸ் பண்ணினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 lakh கிடைக்கும். பாருங்க இங்க 100 தானே இருக்கு. நெக்ஸ்ட் 153 டைம்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 153 multiplied by 1000. ரைட்டா? இங்க என்ன பண்றோம்? 153 நமக்கு 1000 பட்டன் தானே? multiplied by 1000. அப்ப என்ன ஆகும்? 153 எத்தனை zeros? 1, 2, 3 zeros. 1, 2, 3 zeros போட்டோம்னா it will be 1,53,000. 1,53,000. Next, how many thousands are required to make 1 lakh? Same question தான். இங்க 1 lakhக்கு 100 times press பண்ணணும்னா how many thousands are required? We need 100 thousands. ஓகேவா? We need 100,000 to make 1 lakh. Clear? Next. TDS 10. இப்போ நமக்கு 10 நம்பர் இருக்கிற பட்டன் தான் அந்த கால்குலேட்டர்ல இருக்கு. TDS 10 only has plus 10 button. How many times should be pressed? ஸோ இதுவும் ஈஸி தானே? 500. 500னா நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பை 10. ஏன்னா 10 பட்டன் தான் இருக்கு. என்ன ஆகும் பாருங்க? 0, 0 cancel. How many times we need to press? 50 times. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணி போடணும். 780 என்னது? We need to press 78 times. Right? That is 780 divide 10. கேன்சல் பண்ணினா 78. நெக்ஸ்ட் 1000. 1000 எத்தனை டைம்ஸ் பிரஸ் பண்ணணும்? 100 டைம்ஸ். ஸோ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு we need to write 100 times. Next 3,700. So we need to cancel one zero and write 370 times. Right? 3700 divide by 10. Cancel பண்ணினோம்னா 370. Next 10,000. 10,000 ஒரு zero cancel பண்ணோம்னா என்ன வரும்? 1000 times. 1000 times இந்த பட்டன் நீங்க பிரஸ் பண்ணிட்டே இருக்கணும். என்ன வரணும்னா 10,000 வரணும்னா. ரைட்டா? நெக்ஸ்ட்
1 lakh. So again 1 lakh. 1 lakhக்கு எத்தனை zeros இருக்கு? So 1 lakh நம்ம அங்க பார்த்தோமா? 1 lakh has 5 zeros. இப்ப என்ன பண்ணணும்? Divide by 10 போட்டோம்னா என்ன வரும்? This one cancel. How many zeros now? 1 போட்டுட்டு 1, 2, 3, 4. So 1, 2, 3, 4. That means 10,000 times you need to press the 10 button to get 1 lakh. 1 lakh வரணும்னா நீங்க எத்தனை தடவை பிரஸ் பண்ணணும்? 10,000 times press பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 435 times பிரஸ் பண்ணணும்னா என்ன நம்பர்னு கேட்டிருக்காங்க. You have to multiply by 10. ரைட்டா? ஸோ டைம்ஸ் கேட்டாங்கன்னா டிவைட் பண்ணணும். நமக்கு நம்பர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன வரும்? 4350. This is 4350ன்ற நம்பருக்கு நீங்க எத்தனை தடவை பிரஸ் பண்ணணும்? 435 டைம்ஸ் பிரஸ் பண்ணணும். ஓகேவா? Next you have handy hundreds. Now you have the button of 100. சரியா? Plus 100 button நமக்கு இருக்கு. How many times? So 400. What is this? 400 அப்படின்னா you have 100 buttons. அப்போ divide by 100. என்ன ஆகும்? 0, 0, 0, 0 cancel ஆயிடும். This 0, this 0. Then you have to press 4 times. Right? Next, 3700 means 3700. How many times? In a 100 button. 100 button 0, 0, 0, 0 cancel. You need to press 37 times. Okay. Next, 10,000. 10,000 how many times? 100 divide பண்ணினோம்னா 0 cancel, 0, 0, 0 cancel. You need to press 100 times. 100 times you to get 10,000. Next, 53,000. 53,000 na என்னது? 53,000. So, என்ன எதால divide பண்ணணும்? 100 ஆல divide பண்ணணும். Because this is 100 button. அப்ப என்ன ஆகும்? This 0 cancel, this 0 cancel. Now it is 530 times. ஓகேவா? Next, 90,000. 90,000 எத்தனை தடவை press பண்ணணும்? 90,000 எழுதிக்கிட்டோம் by 100. எத்தனை தடவை press பண்ணணும்? This 900 times. Okay. Next, 97,600. 97,600 divided by 100. 0, 0, 0, 0 cancel. This is 976 times. Okay, wow. Next, 1 lakh. Right? 1 lakh. 1 lakh divided by 100. 0, 0, 0, 0 cancel. Then this is how much times? 1, 2, 3 zeros. This is 1000 times. Okay. Next, 582 na எத்தனை தடவை press பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. So what is this? 582 means how many times? 582 multiply 100. That is equal to 582 2 0 போட்டுக்கணும். Right? This is 58,200. 58200. Okay. Next. How many hundreds are required to make? How many hundreds are required to make 10,000? நம்ம என்ன பண்ணணும்? 10,000க்கு how many hundreds கேக்குறாங்க. First, what is 10,000? So 10,000. This is 10,000. How many hundreds நம்ம என்ன பண்ணணும்? We have to divide by 100. அப்ப cancel பண்ணலாம். 0, 0, 0, 0 cancel. அப்ப எத்தனைது? So this is 10,000 இல்லையா? பாருங்க இங்கேயே கொடுத்திருக்காங்க. 10,000 கொடுத்திருக்காங்க. How many hundreds are required to make 10,000? We need 100 hundreds. We need 100 hundreds to make 10,000. Okay வா? How many hundreds are required to make 1 lakh? நம்ம இங்க 1 lakh போட்டிருக்கோமா? அப்போ எவ்வளவு வேணும் நமக்கு? 1000.
1000 தானே இது. 1000 hundreds. 1000 hundreds are required to make 1 lakh. ஓகேவா? லாஸ்ட்டா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு திங்க் கொஸ்டின். ஹேண்டி 100 சேஸ். ஹேண்டி 100னா என்னது? 100 பட்டன் இருக்கிற கால்குலேட்டர். There are some numbers which tedious tens and thoughtful thousands cannot show, but I can. Is this statement true? இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஹேண்டி 100. லெட் அஸ் டேக் அ நம்பர். ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். லெட் அஸ் டேக் 75,000 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ரைட்டா? ஆர் 7,500. லெட் அஸ் டேக் 7,500. இப்போ தௌசண்ட்ஸால தாட்ஃபுல் 1000ஆல நம்ம இத எப்படியாவது எழுத முடியுமா? 7,500 எப்படி எழுத முடியும் பாருங்க. 7 இன்டூ 1000 அதாவது 1000 பட்டன 7 டைம்ஸ் பிரஸ் பண்ண முடியும். இங்க என்ன இல்ல? 500 இல்ல. ரைட்டா? யூ மீன் வாட்? தேர் இஸ் நோ 100 பட்டன். ரைட்? சோ 7,500 நம்மளால என்ன பண்ண முடியாது? தௌசண்ட்ஸால நம்மளால எழுத முடியாது. அதுவே 100 பட்டன் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? 75 டைம்ஸ் ஆஃப் 100. 75,000 டைம்ஸ் ஆஃப் 100 என்னது? 7,500. இது நம்ம பிரஸ் பண்ணலாம். திஸ் இஸ் ஹேண்டி 100. இப்ப அதுவே டிடிஎஸ் ரைட்? டிடிஎஸ் 10. டிடிஎஸ்னா என்னது? டிடிஎஸ்னா என்ன? ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி பண்ணலாம்? 7,000 இது பாருங்க. இது 75 டைம்ஸ். 75 டைம்ஸ் பிரஸ் பண்ணினாலே நமக்கு என்ன வந்துரும்? 7,500 வரணும். ஆனா டிடிஎஸ் 10ல என்ன பாருங்க? 7,500 எப்ப வரும்? 750 டைம்ஸ். 750 டைம்ஸ் we need to press +10 button. So that is TDS 10. ஓகேவா? So thousandsஆல நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. 75,000 75 டைம்ஸ் சாரி 7,500. So 75 டைம்ஸ் நம்மளால பிரஸ் பண்ணாலே அச்சீவ் பண்ண முடியும். பட் TDS 10னா we have to press 750 times 50 times. ஓகே. So handy 100 will be easy. நம்மளுக்கு handy 100 இருந்ததுன்னா எல்லாத்தையும் ஈஸியா நம்மளால பண்ண முடியும். கிளியரா?